யாரெல்லாம் கோயம்புத்தூர் வந்து இருக்கீங்க? ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ற கீழே 2 ஐயர் பசங்க. சரி ஐயர் வேணாம், ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழ்வே நினைத்துக் கொள்ளும் பசங்க நின்று இருக்காங்க. நான் வந்து பீஃப் சாப்பிடுவேன், பீஃபை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். டென்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்குதான் இதுக்குதான் இவனுங்களாம் ஸ்டேஜ்ல ஏற்றக்கூடாதுங்கிறது பாரு, கண்டதையும் பேசுறாங்க பாரு. ஸ்டாண்டப் காமெடி ஒரு தயிர் வடை, ஒரு மாமா மாமி, ஒரு கர்நாடிக் மியூசிக், இதை பத்தி பேசுற ஒரு ஸ்டாண்டப் காமெடி. இவங்கிறா அதுங்கிறா இரிட்டேட்டிங்கா போய் செருப்பு போடக்கூடாது, ஷூவெல்லாம் போட்டு வந்துருக்கான் பாருங்க. நம்ம முன்னாடி சட்டை போட்டிருக்கான், வெறுப்பா இருக்கு. அப்படி சரி ஜஸ்ட் அனதர் டியூஸ்டே போயிட்டு போப்பி நான் விட்டுட்டேன். அவனை இன்னொன்னா கோயில பாக்குறேன், பக்கத்துல நின்று இருக்கான். சாமி இருந்துட்டு, சாமினா சாமி கிடையாது, சாமி நினைச்சிட்டு ஒருத்தருப்பான்ல சட்டை போடாம, அவன் சொல்றான் அவெல்லாம் வாங்கோ அப்படிங்கிறான். இவன் போவே மாட்டேங்கிறான். ப்ரோ போங்க ப்ரோ அப்படிங்க, போங்க ப்ரோ அப்படின்னா. அவாதான் அங்க போகணும், நான் போக கூடாது. நீ ஆவா தானே, அவ கொஞ்சம் பெரிய ஆவா, நான் கொஞ்சம் சின்ன. ஆனா கேன புண்ட நீயும் என்ன மாதிரிதானா? அதாவது சார் நூல் மிச்சமா இருக்கேன்னு இவன்ட்ட கொடுத்துருக்காங்க. அத வாங்கி மாட்டிக்கிட்டு எங்க கறி எடுத்தா வாரம் 1000 ரூபாய் செலவாகுமே சாப்பிடாங்க. ஒரு ஐயர்னு அவனை ஆனா உன்னை விட நான் மேல அப்படின்னாட்டி நீயும் கீழே தான்டா. அதாவது அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தர் உலகத்தை படைச்சார். கரெக்டா? கடவுள் ஒருத்தர் உலகத்தை படைச்சார். ஆனா என்ன பிரச்சனைனா, பைத்தியக்கார பசங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. எவன் சொல்றது நம்பர்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து இவர் வந்து பாக்குற படிச்சவமா இருக்காரு, இவர் வந்து சிரிக்காதீங்க, இதுக்கு எதுக்குமே தெரிவிக்கிறீங்க. சரி பாடுறா, படிச்சவமா இருக்க நம்ம மேனேஜர் பேர் கேட்டு படிச்சவமா இருக்காரு, இவர் வந்து பச்சைதான் கடவுள், அதை நம்ப வைப்பீங்க. இவன் பாக்குற பரதேசமா இருக்கா, இவன் வந்து என்ன சொல்றான், ஆரஞ்சு தான் கடவுள், அதை நம்ப வைப்பீங்க. இவன் வந்து வெள்ளைதான் கடவுள், வெள்ளையை நம்ப வைப்பீங்க. எதை நம்ப தப்பா சூஸ் பண்ண நரகங்கிறான். எனக்கு அதான் பயமா இருக்குது. எதை சூஸ் பண்ற 3 பேருமே பைத்தியகாரமா இருக்காங்க. எவன் கரெக்டான சொல்றானே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வெயிட் பண்ண போறேன். 80 வயசு ஆனவொடனே எவன் மெஜாரிட்டியா இருக்கான் அந்த பக்கம் நான் தாவிடுவேன். யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேல போனா எந்த கடவுளா இருப்பான்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? தெரியல, எனக்கு என் கம்பெனி நடக்கிறதே தெரியாது. மேல நடக்குது என்ன கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் முட்டாத்தனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். மேல போனா சம்மந்தமா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு உட்காந்து இருப்பாரு. ரேண்டமா இந்த பப்ளிக் எக்ஸாம்பிளா போனா வெளி ஸ்கூல் ஒரு கூட்டு கரைச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு உட்காந்துட்டு வாங்கடா வாங்க இந்த பேர் சொல்லுவார்ல, வாடா வா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி 3 பேர் வருவோம். வந்தோடனே வாடா ஆரஞ்சு, ஒவ்வொருத்தனா வாங்கப்பா ஆரஞ்சு தம்பி நீ வாங்கி உன்ட்ட நான் இன்னைக்காசு நான் பீஃப் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன்டா. எனக்கு தான் என்டம் பரத்து மாதிரி டிவல் சாப்பிட்டா வாந்தி வரும். அதுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன்னா மத்தவன் சாப்பிடாம விட்டு போயிடுற. நீ என்ன மாட்டுக்கு பர்சனல் ஆயிரம், அது கேஸ்லாம் போட்டு சுத்திக்கிற. நீ போ ஓரமா நில தம்பி பச்சை நீ வாப்பாங்க. இன்னைக்காசு எனக்கா நீ சூசைட் பண்ணிக்க நான் சொல்லியிருக்கேன்டா. அப்படியே ஒன் சைட ஊப்பி கையெடுத்துக்கிற மாதிரி ஆனா அவனுக்கா ஏதாச்சும் பண்ணிட்டு என் மாதிரி எழுதி வச்சாரு. ஓரமா 2 பேரும் சண்டை போட்டக்கூடாது. தம்பி வெயிட்டு நீ வாப்பாங்க. ப்ரோ அவங்க 2 பேரும் ஏமாறா, நான் ஏமாற மாட்டேன். நீங்க கடவுள் இல்ல, வாரம் சண்டே கிளாஸ் வாங்க, நான் சொல்லித்தரேன். கடவுள்ரா என்னையே கன்வெர்ட் பண்ண பாக்குறேன். நீ மட்டும் முட்டி போட்டு அந்த அளவு தான் சார் இருக்கும். எவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கீங்க? நீங்க ஒத்துக்க, நான் நம்பவே மாட்டேன். கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? நீ அந்த கல்யாணத்தை டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களா சார்? ஆடினீங்களா சார்? நல்ல வேலை உங்க கல்யாணத்துக்கு வரல சார். அதாவது அதை விட ஒரு கருமாந்த ஒரு காட்சி நான் வாழ்க்கையில பார்த்தது. கல்யாணம் எதுக்கு நாம போறோம்? சாப்பிட போறோம் சரிங்களா? அது ஒண்ணுதான். இவனுக்கு போன உடனே நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், லாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டு ப்ரோ போக கூடாது, பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இங்கே ஆரம்பிக்கிறானா? அரே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நடக்குறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் போ வேற பர்ஃபார்மன்ஸ் அப்படினே பாட்டு தானே போட்டு டான்ஸ் ஆடுவோம். பார்த்தா என்ன ரொமான்டிக் பாட்டுன்னு வச்சா குத்து பாட்டு. அவன் இறங்கி மாலையை தூக்கி வீசிட்டு இவன் குத்திட்டு இருக்கான். இறங்கி பொண்ணு சாரி இப்படி மடிச்சு இப்படி கட்டிட்டு இடுப்புல அது இறங்கி கூட்டிட்டு இருக்கு. என்னடா சாவு ஊருமா கல்யாணம் ஆடா இது? இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது என்னன்னா பாட்டு சூஸ் பண்ணா பாருங்க, மிரண்டனன்
கண்ணி தீவு பொண்ணா கட்ட எறும்பு கண்ணா யாரா கண்ணி தீவு பொண்ணு இதுல அது ஒரு லைன் வருது உன் முந்தா நைய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த மத்திய பார்த்து பாடிட்டு இருக்கிறான் அவன் மாமனார் தானே மாப்பிள்ள என்ன மயமாக இருப்பாரு ஏ சொட்டை அவனோட ஃபியூச்சர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காட்டாங்க வெறியா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பாயிண்ட் மாதிரி இவங்க ரெண்டு காம்படிஷன் யார் சூப்பரா பண்றான் பார்க்கலாம்னு சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க கடைசியில பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டான் ஏன்டா இதுக்கு தாண்டா சொன்னேன் இவங்க எல்லா கிடைச்சி கொடுத்துட்டா நைட்டு போயிடா பண்ணுவேன் எதுக்குடா கல்யாணம் பண்ண நீ அதை மறந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் வாழ்க்கை நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அதாவது எங்களுக்கு சோத்த போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பீரா கொடுத்து டான்ஸ் ஆடி அனுப்புறானுங்க ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு நான் நீ நல்லா இருக்கும்னு சத்தியமா நினைக்கலடா நான் வந்ததே உன் பொண்டாட்டி அழகா இருக்கலாம் பாக்குறதா அழகா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது நான் நல்ல வேலை பீ மாதிரிதான் இருக்கா அப்பா எங்க இவனுக்கு அழகா கிடைச்சிருமோன்னு நினைச்சேன் அப்படின்னு போறேன் நான் எனக்காக நீ ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு சாமி அதை விட பரவாயில்ல சார் கேண்டி போட்டோகிராஃபும் ஒன்று எடுப்பான்னு பார்த்துருக்கீங்களா இவ்வளவு மொத்தம் அதை விட ஒரு கடுப்பான கேண்டீன் என்ன உனக்கு தெரியாம உன்னோட போட்டோ இருக்கிறதா கேண்டீன் நீயே ஒருத்தன காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து சார் கேண்டீனா இருக்கான்னு அது அப்புறம் கேண்டீன் ஆகும் உனக்கு தெரியாம தான் கேட்டு உனக்கு தான் தெரியுது மச்சான் நான் மறந்துட்டேன் அவனை அப்படிங்கிறான் அவன் கிறுக்கு யார் மாப்பிள்ளை தெரியாம எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான் என்னடா இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே சார் சோ நல்லா போகுதா என்ன கம்பெனி சார் உங்களுக்கு நாஸ்டாகா நாய்க்குட்டி பேர் மாதிரி நாஸ்டா என்ன பண்ண டெவலப்பரா சார் நீங்க நீ டெவலப் பண்றியாடா சார் இவன் ஸ்லாஷிங் அப்புறம் இவனுக்கு எதுவுமே தெரியாது அதாவது கம்ப்யூட்டர் லேப்ல சாக்ஸ கட்டினா ராத்த மணிக்கு சொல்லிட்டு உள்ளே வராம உள்ள வந்தா நான் இவனும் சேர்ந்து கம்ப்யூட்டர் லேப்ல பிட்டு போட பார்த்து மாட்டேன் ப்ரௌசிங் சென்டர் போனோம் சரிங்களா அதாவது எந்த அளவுக்கு நாங்க தற்கொலை நான் ப்ரௌசிங் சென்டர் போனோம் போயிட்டு அச்சான் என் ஃப்ரெண்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தான் எப்படா பார்க்கணும்னு ரவுண்டா ஒண்ணு போட்டு ஆரஞ்சு கிரீனி எல்லோ அப்படி ஒண்ணு இருக்குமாமா அப்புறம் தான் தெரியும் அது பேர் குரோம்னு அது தொடரும் அப்படிங்கிறான் நான் தடவராது இங்க தொட்டு போய் அதாவது செக்ஸ் எப்படி சார் ட்ரை பண்ணுவோம் பான் அந்த மாதிரிலாம் கிடையாது கேர்ள் வித்தவுட் ட்ரெஸ் சோயி அது வந்து அது எங்க டைப் ஃபாஸ்டா பண்ண தெரியாது மச்சான் கேளுக்கு ஜி இருக்கு கையை தேடு நான் ஆற தேடுறேன் இருக்கிறது 10 நிமிஷம் நான் கேள தேட அவன் பான தேட மச்சான் நூடு போறீங்க NOOD நூடு உன்னை வச்சு நீங்க டெவலப் பண்ணி போய் பண்ணி